வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கோவக்காய் சாப்ஸ் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அந்த குக்கரை நல்லா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறுக்கில் கட் பண்ணிடணும். அதாவது குறுக்கில் கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணணும். குறுக்கில் வந்து நீங்கள் டிப்பு பாட்டமில் இருக்கிறது கட் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப அது கூராக இருக்கும். மேல் பக்கத்தில் வந்து அந்த காம்பு பகுதி வருது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களால் நாலாக கட் பண்ண முடியும். நாலுன்னா குறுக்கு வாட்டில் நாலாக கட் பண்ணணும். கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அது வந்து நல்லா பிரித்தோம்னா 4 பக்கமும் விரிஞ்சு வரும். அந்த மாதிரி இருக்கும். அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அது நல்லா காய் வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நீங்கள் காய் நல்லா வதங்கும் போது கலர் மாறும், அது வதங்குற ஸ்டேஜ் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மணத்தக்காளி காய் போட்டு அகெயின் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகை பொரிய வச்சாச்சு. அதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தக்காளி வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா குயிக்காக வதங்கிடும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் எடுத்துட்டு அதுவும் வந்து இந்த தக்காளியோட கிரேவியில் வந்து நல்லா கலந்து விடுறேன். கலந்து விட்டுட்டு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா டேஸ்ட்டுக்காக. பிரெட் கிரம்ஸும் போட்டுட்டு அதையும் நல்லா அந்த தக்காளி கிரேவிலேயே போட்டுட்டு நல்லா கலந்து விடுறேன். நல்லா ஈவனாக கலந்துக்கணும். ஸோ அதனால் நல்லா ஈவனாக கலந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த கட் பண்ணி வச்ச கோவக்காய் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் குறுக்கு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அது நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த பதத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் நல்லா தோல் சுருங்கி அது கலர் மாறி நல்லா வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு 6லேருந்து 7 விசில் வைக்கணும். ஏன்னா கோவக்காய் வந்து வேகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் 6 to 7 விசில் வைங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து செகண்ட் டைம் நம்ம விசில் வைக்க போகிறதில்ல, புளி கரைச்சல் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் இப்போவே நல்லா 6லேருந்து 7 விசில் வச்சுருங்க. உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ 6 விசில் வச்சிங்கன்னா நல்லா 90% வெந்துடும். இல்லை 7 விசில் உங்களுக்கு நல்ல குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து 7 விசில் வைங்க. வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து இப்போ நான் 1.5 பட்டையிலேருந்து 2 பட்டை புளி வரைக்கும் போட்டுட்டு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கரைச்சிட்டு புளி கரைச்சல் ஆட் பண்ணியிருக்கேன். புளி கரைச்சல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அந்த கோவக்காயில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும். மீன்வைல் நான் போடுறது எல்லாமே பிளாண்டட் தான், இல்லை காரமோ மசாலாவோ இல்லாமல் அல்சர் பேஷண்ட்டுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காகவும் அவங்களுக்காக மட்டும்தான் போடுறது. இதில் நான் எந்த காரமும் மசாலாவும் ஆட் பண்ணல. எண்ணெயும் கூட ரொம்ப லிமிட்டடாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களையும் பார்க்க சொல்லிவிட்டு அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். மீன்வைல் நான் இந்த போடுற வீடியோவில் எங்கேயாவது ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன நான் தப்பு பண்ணுறேன்றதை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். மீன்வைல் இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். மீன்வைல் அல்சர் பேஷண்ட்டெல்லாம் வந்து வெறும் பிளாண்ட் டயட் தான் சாப்பிடுவாங்க. அதாவது வெறும் அவிச்ச காய்கறிகள், தயிர், அப்புறமா வந்து வெந்த சாதம், இதை மாதிரி தான் சாப்பிடுவாங்க. வெந்த பருப்பு அப்படி தான் சாப்பிடுவாங்க. அதிகம் சுத்தமாக காரமே இல்லாமல் அப்படி தான் டாக்டர் சொல்லியிருப்பார். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாலும் இதுலேயும் காரம் மசாலா இல்லை. சாப்பிட்டதுக்கப்புறமா வயிறில் எந்த ஒரு எரிச்சலோ வயிறுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே வராது. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ்ஷு கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். எப்படின்னா மற்றவங்கள மாதிரி நம்மளால் சாப்பிட முடியலேன்ற ஒரு மன கஷ்டம் இருக்கும். கொஞ்ச நாள் அல்சர் இருந்துட்டு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. லைஃப் லாங் வயிறில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஃபீலிங் மனசுக்குள்ளேயே இருக்கும், நம்மளால் அடுத்தவங்கள மாதிரி சாப்பிட முடியலன்னு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் நான் வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி குக்கிங் அவங்க ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இதனால் வயிற்றுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. 100% சேஃபு.
ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ இல்லை நெய்பர்ஸ்லேயோ யாருக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் அவங்கள வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் போட்டிருக்க வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள். இதில் எல்லா விதமான ரெசிபியுமே வந்து காரம் மசாலா இல்லாமல் பக்கா பிளாண்டாக நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் மசாலா வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணி குக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீன்வைல் நான் ஒவ்வொரு டிஷ்ஷஸும் வந்து இப்போ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப அதிக டைம் எடுத்து நான் செய்கிறேன். ஸோ அதனால் எல்லாருமே பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை வந்து எல்லாருமே பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது மெயின் ரீசன் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கவங்க, சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க, அப்புறமா வயிறு ரொம்ப புண்ணாகி ரத்தம் வர கண்டிஷன்லலாம் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் போடுறது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும், சாப்பிட்ட திருப்தி. மீன்வேல் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது இந்த டிஷ்ஷை நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சும்மா வாய் வார்த்தைக்காக இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சாதத்துக்கு, அப்புறம் தோசைக்கு, சப்பாத்திக்கு, எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்துக்கும் சாப்பிட்லாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து ஆப்பம், அப்புறமா வந்து இட்லி, அப்புறமா பூரி அந்த மாதிரி ஐட்டமுக்கும், பரோட்டா அந்த மாதிரி ஐட்டமுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நல்லா இருக்குது. இதிலே வந்து நான் அடுத்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை அந்த மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி ஃப்ளேவரில் எப்படி இருக்குன்றத வந்து நான் வீடியோ பண்ணி போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். முக்கியமாக இது வந்து யாருக்கு இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு தேவைப்படுதோ தயவுசெய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேருங்க. அதுக்காக தான் நான் மெயினாகவே போடுறது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா வந்து திக்காகிடும். ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு வியூவர்ஸ். தேங்க்யூ.